நீங்கள் ஊழலே நடக்கலை, நாங்கள் முறைகேடுகளே பண்ணல அப்படிங்கிறத திமுக எந்த இடத்துலேருந்து நிரூபிக்கிறாங்க? எந்த இடத்துலேருந்து நாங்கள் நிரூபிச்சிட்டோம் எங்கள் மேலே தவறு இல்லைங்கிறத நீங்கள் எந்த இடத்துலேருந்து சொல்கிறீங்க? ஈடு ரைடு செந்தில் பாலாஜி மேலே வந்துச்சு. 2 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார்ல, அப்போ அவர் சிறையில் தானே இருந்தார், ரெஸ்ட்டில் இல்லைல்ல? அதுவும் விசாரணைக்காக கொண்டு போனாங்க அப்படி இப்படின்னு. சிறைக்கு போனால் விசாரணையா? நீங்கள் ஆதாரம் கேட்டுட்டீங்க, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லிட்டார்ல, ஓப்பன் பண்ணால் நீங்கள் தாங்குவீங்களா? நான் கேட்குறேன், ஓப்பன் பண்ணால் உங்களால் தாங்க முடியுமா? அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்கள் வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் வைக்காதீங்க, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி குற்றவாளிகளை மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. நீங்க காலதாமதம் படுத்துவதே திமுக, அதிமுக மற்றும் பிற கட்சிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் வெறும் வாய் தான், வாய் சவுடால் தான் கொடுக்குறாருங்கிறத குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. பல இடங்கள்ல விவாதங்கள்லையும் வைக்கிறாங்க. இங்க எங்க மேல வந்தோட நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்க, அதிமுக திமுக மேல எங்க நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிறதுல அவங்களே சொல்றாங்க. அதை உண்மையாக்கிறாதீங்கன்னு சொல்றேன். சமீபத்தில் இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்தினால வெட்டி கொன்னாங்க. ஸோ இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை கூட தாவேகா ஆட்சியில் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. குறைகள் இருப்பது மாற்று கருத்து கிடையாது. இப்போ திருமாவளவன் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுப்பதுங்கிறதுல 2 பார்வை இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு எதிர்கால அரசியல், தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிப்பவருங்கிற அடிப்படையில் ஒன்று சொல்றாரு. இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சூழலும் அவருக்கு இருக்கு, திறமையும் இருக்குங்கிறத அதை பதிவு செய்கிறாரு. இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வரக்கூடிய உள்ளாட்சி மன்றம் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இப்போ எப்படி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கு வன்னியரசும் விசிகாவும் இருக்கோ, அது போல நமக்கு உள்ளாட்சியிலும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிறதுல திரும்ப ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை, ஒரு பொலிட்டிக்கல் வியூவை வைக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, அதாவது தாவேகா எவ்வளோ சீக்கிரம் ஆட்சிக்கு வந்ததோ அதே போல பாதாளத்துக்கு சீக்கிரமாவே போயிரும் குறிப்பிட்டிருக்காரு. இல்லை, இப்போ பாதாளத்துக்கு போவது அதிமுகவா தாவேகாங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், இப்போ அதிமுக திமுக செய்த தவறுகளுக்கு ஊழல் பண்ணதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டதுக்கு இப்போ முதல்வர் அவர்கள் ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த பதிலை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அது உண்மைதானே. நீங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகளும் புகார்களும் எண்ணில் அடங்காதவை. நான் தான் சொல்கிறேன், அந்தந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் நிறைய புள்ளி விவரங்களோட அவங்க வெப்சைட்லேயே பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்பே அந்த வேட்பாளருடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை அறப்போர் இயக்கம் ஒரு ஆப்பாகவே வெளியிட்டுச்சு. அதில் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் எடப்பாடி இவர்கள் மீது இருக்கக்கூடிய எஃப்ஐஆர், உதயநிதி மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர், தாவேக்கால இருக்கக்கூடிய எஃப்ஐஆருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க வெளியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளையும் அவங்க வெளியிட்டாங்க. எந்தெந்த எம்எல்ஏ, எந்தெந்த மினிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ஊழலே நடக்கலை, நாங்கள் முறைகேடுகளே பண்ணல அப்படிங்கிறத திமுக எந்த இடத்துலேருந்து நிரூபிக்கிறாங்க? எந்த இடத்துலேருந்து நாங்கள் நிரூபிச்சிட்டோம் எங்கள் மேலே தவறு இல்லைங்கிறத நீங்கள் எந்த இடத்துலேருந்து சொல்கிறீங்க? ஈடு ரைடு செந்தில் பாலாஜி மேலே வந்துச்சு. 2 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார்ல, அப்போ அவர் சிறையில் தானே இருந்தார், ரெஸ்ட்டில் இல்லைல்ல? அதுவும் விசாரணைக்காக கொண்டு போனாங்க அப்படி இப்படின்னு. சிறைக்கு போனால் விசாரணையா? அது இப்போ ரெஸ்ட் கணக்கில் வருமா? ஈடு கைது பண்ணி தானே கூட்டு போகுது. அப்போ அவர் முறைகேடு பண்ணியிருக்காருன்னு தானே வந்துச்சு. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் முறைகேடு. அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்போ இன்றைய தினம் பல இடங்களில் சோதனை போய்கிட்டு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் மற்ற அதிகாரிகள்லாம் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் ஆட்சியில் இருந்துச்சு. இன்னொரு ஏவா வேலு மேலே கரூரில் போட்டப்பட்ட ரோடு, அதையும் அறப்போர் இருந்தாங்க, அதுவும் புகாராக இருந்துச்சு. அதுக்கு தான் ரைடு வந்துச்சு. நீங்கள் சிங்கப்பூர் ஓய்வுக்கு போனீங்க, மருத்துவமனை சிகிச்சைக்காக போனீங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அதே ஏவா வேலு மேலே இன்னொரு புகார் அதிகாரப்பூர்வமாக வைக்கப்படுது. நல்லா கேட்டுக்கோங்க, கனிமூலத்திற்கான புகார். அங்கே மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டிற்கான, திமுகவுடைய மாநாட்டிற்காக மண் அள்ளப்படுது. அந்த மண் தான் அந்த மாநாட்டிற்கு கொட்டி சமப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கே போயிட்டு அறப்போர் இயக்கம் வீடியோ வெளியிட்டுச்சுல. இல்லை, திமுகவுடைய நிலைப்பாடு என்ன உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அவ்வளவு இருக்கு. அதை அன்றைய தினமே அவங்க வெளியிட்டாங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த டெண்டரில் முறைகேடு, இந்த டெண்டரில் ஊழல், அந்த டெண்டர் முறைகேடு, ரேஷன் கொடுத்த அரிசி பருப்பு, இலவச பொங்கல் தொகை கொடுத்தீங்களே, அதில் வெள்ளம் வலிஞ்சு ஒன்னது, எல்லாத்துலேயுமே முறைகேடு இருக்கும்போது ஏன் வாய் திறக்கலை? நீங்கள் ஏன் வாய் திறக்கலை?
இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்த பின்பு உங்கள் மீது இருக்க குறைகளையும் குற்றங்களையும் அவர் களை எடுக்கும் போது உங்களுக்கு ஏன் பயம் வருது? நீங்க ஆதாரம் கேட்டுட்டீங்க, அந்த ஃபைலை ஓபன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டார்ல, ஓபன் பண்ணா நீங்க தாங்குவீங்களா? நான் கேட்குறேன். ஓபன் பண்ணா உங்களால தாங்க முடியுமா? அந்த ஃபைலை ஓபன் பண்ணணும்னு நான் சொல்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்க வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் வைக்காதீங்க, அந்த ஃபைலை ஓபன் பண்ணி குற்றவாளிகளை மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க. சார், இந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா அட்டவணை போட்டு ஒவ்வொருத்தரையா டார்கெட் பண்ணிட்டு இருக்கு தாவேகா. சொல்லிட்டார்ல, ஃபைல்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி அட்டவணை போட்டு தூக்குவாங்க? அப்படிலாம் கிடையாது. ஆதாரப்பூர்வமாக எவிடன்ஸ் இருக்கு. அதிகாரிகள் சில பேர் புதிய அரசு வந்தனும் நிறைய ஒப்பிச்சிட்டாங்க. ஐயோ தாங்காது, நம்ம சொல்லிடலாம் உண்மையை, ஏன்னா நம்ம மக்கள் மேல பல அதிகாரிகள் நலன் கருதி சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பல புகார்கள் இருக்கு. இடி பதிவு செய்யப்பட்ட திமுகவுடைய ஆட்சி காலங்கள், திமுகவுடைய நிர்வாகிகள் மேல, திமுகவுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மேல இடி ஃபைல் பண்ண புகார்கள் இருக்குல்ல, அதே பல இருக்கு. அதுதான் எவிடன்ஸ்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன குறை உங்களுக்கு? அதுல என்ன நீங்க நாங்க பண்ணலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆதாரம் இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. அது வெறும் வார்த்தைகள் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம். நீங்க உண்மையான குற்றவாளிகளை மக்கள் முன்னாடி நிப்பாட்டிருங்க. நீங்க ஃபைல் ஓபன் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, ஓபன் பண்ணணும். விஜய் அவர்கள் ஓபன் பண்ணணும், ஃபைலை ஓபன் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் முன்னாடி நிறுத்திடணும். ஏன்னா பல திமுக அதிமுக அபிமானிகள்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? வெறும் வார்த்தையில மட்டும் பேசினாரு, எங்க யாரையாவது பிடிச்சாரா அப்படிலாம் கேட்குறாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பிடிச்சிருங்கன்னு சொல்றேன்னா. ஒரு ஆப்ஷன்ஸ் மக்களே வைக்கிறாங்க, நீங்க செஞ்சிருங்க. உங்களுக்கு சட்டசபையில் நீங்க சொல்லிட்டீங்க, ஃபைல் ஓபன் பண்ணட்டுமாலாம் கேட்காதீங்க, ஓபன் பண்ணிருங்க. மக்கள் முன்னாடி இவர் தான் குற்றவாளி நிப்பாட்டிருங்க. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை உண்மையா இல்லையான்னு நீங்க நிரூபிச்சிருங்கன்னு நம்ம சொல்றோம். அதை விஜய் அவர்கள் செய்யணுங்கிறத நான் கோரிக்கை வைக்கிறேன். இல்ல, ஆதாரங்கள் இருக்கும் பொழுது உடனே வெளியே கொண்டு வரலாமே, ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அதுதான் நானும் சொல்ல வரேன். நீங்க நிரூபிச்சிருங்க நான் சொல்ல வரேன். தாவேக்கா அதான் சொல்றேன், காலதாமதம் வேணாம். நீங்க காலதாமதம் படுத்துவதே திமுக அதிமுக மற்றும் பிற கட்சிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் வெறும் வாய் சவுடால் தான் கொடுக்குறாருங்கிறத குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. பல இடங்கள்ல விவாதங்கள்லையும் வைக்கிறாங்க. எங்க மேல வந்தோட நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்க, அதிமுக திமுக மேல எங்க நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிறதுல அவங்களே சொல்றாங்க. அதை உண்மையாக்கிறாதீங்கன்னு சொல்றேன். உண்மையை ஆக்குங்க, அதை பொய்யாக்கிறாதீங்க, உண்மையாக்குங்கன்னு நம்ம சொல்ல வரோம். உடனே நடவடிக்கை எடுத்து மக்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க. டைமே வேணாம் உங்களுக்கு, உடனே ஆக்ஷன் எடுக்கணும் தான் நானும் அதுதான் கோரிக்கை வைக்கிறேன். யார் உண்மையான குற்றவாளி மக்களுக்கு தெரியட்டுங்கிறேன். மக்கள் தேர்ந்தெடுத்து மாற்றத்துக்கான அரசு கேட்டாங்க, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் முன்னாடி நிப்பாட்டிருங்க, யார் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும் நான் சொல்ல வரேன். சார், இப்போ சீமான் அவர்கள் தாவேகா அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடகாவில் தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல, உடனடியா தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏமா சட்டசபையில பேசிட்டாங்க. சட்டசபையில் ரஞ்சித் குமார் 10 லட்சம் ரூபாய் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும், அது அதிகாரிகள் போய் ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கான நிதியை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் லீகலைஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் கொண்டு போகிறோம், உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது, அதனால தான் கர்நாடக முதல்வர் எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. இது கூட ஒரு தலைவருக்கு தெரியலையா? தயவு செஞ்சு ஓய்வு எடுக்க சொல்லுங்க. இல்ல, தினந்தோறும் நாம் தமிழர் கட்சி போராட்டமே ஆயிருச்சு. ஒவ்வொரு மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி நீர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், தாவேகாவுக்கு இந்த தமிழ்நாடு எல்லைகள் எல்லாம் கண்காணிக்க நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அமைதியான சூழல்ல ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த ஐடியாவை தாவேகா செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா நீங்க பேசுறீங்க? என்ன பண்ண முடியும்? மேகதாது அணையின் பத்தி பேசுறீங்க. லீகலா நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றத்துக்கு நேற்று தான் வழக்கு கர்நாடக அரசு தரப்புலேருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான மறு திட்ட சீரமைப்பு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூனால புரியுதா? தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். நம்ம தமிழ்நாடு அரசும் அழுத்தம் கொடுத்துருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவில் காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளே நீங்கள் தண்ணீர் திறப்பதை திறந்து விடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காங்க எத்தனை டிஎம்சின்னு சொல்லி. இத்தனையும் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக போகும்போது இவர் எப்படி உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்கிறாரு? இவரெல்லாம் ஒரு சும்மா நகைச்சுவையான அரசியல்வாதிகள் கருத்துக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. மக்கள் நலன் அக்கறை நீங்கள் என்ன செலுத்திருக்கீங்க? நீங்கள் எதை சொல்லி இந்த கொள்கையையும் இந்த கட்சியை தொடங்குனீங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன நிவர்த்தி செஞ்சுருக்கீங்க நம்ம கேட்குறோம். மதுரையில் இளைஞர் மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களா? அங்கே அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது, இப்போ கேட்டிங்களா சரியாக இருக்கான்ட்டு? இல்லை அந்த மக்களை இப்போ ஒரு நாளாவது சந்திச்சிங்களா? இங்கே மாதவரத்தை புழலில் இருக்குது, இங்கே போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்த மாதிரி ஏதோ நியூஸ் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களாம்மா இலங்கை தமிழர்களை அவர் போய் பார்த்தாருன்ட்டு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. யாருக்குமே தெரியாது, ஏன்னா போனால் தான் நியூஸ் வரும்.
புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் கடந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நல்ல நெருக்கத்தில் தான் இருந்தீங்க, நல்ல தலைவர்னு நீங்கள் தான் போயிருந்தீங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தா, ஐயோ சீமான் கோரிக்கை வச்சிருக்காருன்னு உடனே நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் சொல்லி தானே நம்ம கட்சியை ஆரம்பித்தோம். நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன? எதை நோக்கி நம்ம ஆரம்பித்தோம்? ஈழத்தை நோக்கி ஆரம்பிக்கிறோம். அதுக்கான செயல்பாடுகளை நீங்கள் முதல் பண்ணீங்களா? நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 15 வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. அது என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறீங்க? எடுத்தோம் கவுத்தம் கம்பு சுற்றணுங்கிறீங்களா? சட்ட ரீதியாக பிரச்சனைகள் ஓடுது. திமுக அதிமுகவே லீகலாக ஃபைட் பண்ண முடியாத சூழலை அங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே ஐயா கருணாநிதியும் ஐயா ஜெயலலிதா அவர்களும் செய்ய முடியாத விஷயங்களை கர்நாடக அரசு லீகலாக பக்காவாக செஞ்சு வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் சில விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க கர்நாடகா. அப்போ நீங்கள் போய் எப்படி தடுக்குப்பீங்க? சரி, இதே நாம் தமிழர் கட்சி இப்போ சொல்கிறாருல்ல, கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டன, இதே ஆந்திரா எல்லைகளை சந்தனமரம் கடத்தினதாக யார் ஆட்சி காலத்தில் சுட்டுக் கொண்டாங்க? யார் ஆட்சி காலத்தில் சுட்டுக் கொண்டாங்க? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்களா? நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம்ல. ஐயா வீரப்பன் இருந்திருந்தா இதில் அவர் இருக்கிற வரைக்கும் இருந்தது வேற, அவர் இருக்கிறப்ப நீங்களாம் பேசலை, அதுவும் வேற. அவர் இருந்ததா அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க. ஆந்திராவில் நடந்துச்சா இல்லையா? பெரிய அளவில் செய்தி வந்துச்சா இல்லையா? ஆந்திராவில் எத்தனை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? இதற்கு நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்த முன்ன நடவடிக்கைகள் என்ன? இதை எப்படி நீங்கள் அன்றைய அரசு ஆட்சி அதிகாரிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட, அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு முதல்வர்கள்ட்ட நீங்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. தாவேக்கான தொக்கு மாதிரி, தாவேக்கா ஏதோ தொக்கு மாதிரி, விஜய் அவர்கள் ஏதோ தக்காளி தொக்கு மாதிரி, நீங்கள் வந்தவங்க போகிறவங்க எல்லாருமே நீங்கள் விமர்சனம் வச்சிங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? சரியான கருத்துக்கள் எடுத்து வைங்க. அவர் ஏன் பண்ணாத விஷயத்தை பண்ணலைன்னு நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க? ஏன் போய் சொல்கிறீங்க? ஆல்ரெடி நீங்கள் எல்இடி போட்டு சட்டசபை தேர்தலில் உருட்டிங்க. அதை உருட்டுன்னு டிஎன் ஃபேக்ட்ஸுக்குடைய இன்னொரு சேனலும் இன்னொரு பதிப்பகமும் அது சீமான் அவர்கள் உருட்டுறாருன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜிலே போட்டு வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு வேணால் வீடியோவே தரேன். அப்போ இவ்வளோ பொய்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுடைய திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட ஃபேக் செக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அடிப்படையான சேனல்லே அதை வெளியிட்டிருக்கு நீங்கள் ஃபேக்குன்னு. அப்போ இவர் கருத்துக்கள் எல்லாம் பெரிய அளவில் நம்ம எடுத்துக்க கூடாது. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாம திமுகவும் இருக்கட்டும், என்ன ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இங்க வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு தமிழக கட்சிகளுக்கும். ஏன்னா கோவை, சென்னையில கூட சமீபத்தில் இளைஞர்கள் வந்து இந்த போதை பழக்கத்தினால வெட்டி கொண்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை கூட தாவேக்கா ஆட்சியில் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே. குறைகள் இருப்பது மாற்று கருத்து கிடையாது. நான் அதெல்லாம் இப்போ தாவேக்கா வந்து நம்ம எப்போ குறை சொல்லணும்னா 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் புதுசுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்மளுக்கும் டைம் பீரியட் ஆகும், மாற்று கருத்து கிடையாது. இப்போ தான் நீங்கள் டிஜிபி எல்லாமே போட்டிருக்காங்க. திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பொறுப்பு டிஜிபியை போட்டு நியமனம் பண்ணி ஆட்சியை ஓட்டினவங்க யாரு? திமுக. 25 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக ஒரு முறையான டிஜிபியே போட முடியாத சூழல் இருந்துச்சு தமிழ்நாட்டில். இவங்க இந்த விமர்சனத்தை வைக்கலாமா? நான் கேட்குற ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் பழம் தின்னு கொட்ட போட்டவங்க, உங்களாலே ஒரு டிஜிபி நியமிக்க முடியாத சூழல் இருந்துச்சு. அது ஏன்? அதை பற்றி பேசுங்க. ஏன் இருந்துச்சு? ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டிங்க, அவர் கூட சரியான பத்திரிகையாளர் சந்திக்கலைன்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துச்சு. நீங்கள் நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி உங்களாலே சட்டம் ஒழுங்கு கண்காணிக்க முடியலன்னா இந்த கட்சினால என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த கட்சினால என்ன செய்ய முடியுங்கிற அந்த கேள்விக்கு பல விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நான் உதாரணமாக சொல்கிறேன், பெண்கள் அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை இருக்குல்ல, காலையிலும் மாலையிலும் பெண்கள் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடங்கள், பெண்கள் ஸ்கூல் இருக்கக்கூடிய இடங்களில் டெய்லி ரவுண்ட்ஸ் வராங்க, காலையில் வராங்க. நானே கண்ணை எதிர்க்க பார்த்தேன், நானே சாட்சியாளர். இப்போ அதெல்லாம் நடக்குது. சரியான இடங்களில் இப்போ நிறைய விஷயங்கள் போகுது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சில மேலே இன்னொரு படி மேலே ஏறி தாவேக்கா இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நான் சொல்லுவேன். குறைகள் இருக்குது, குறைகள்லாம் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் வந்து இந்த 100 நாளில் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, பாராட்டுறோம். இதை விட இன்னும் அதிகமான கவனம் செலுத்தணும்னு நம்ம சொல்ல வரோம். சட்டம் ஒழுங்கு அடிப்படையான ஒன்று. இந்த கேக்க நகர் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட வந்து இந்த பைக்கெலாம் தள்ளி விட்டு முன்விரோதம் காரணமாக வீடியோ வந்துச்சு. இன்னொரு வந்து அரசு அப்பார்ட்மெண்ட், அதாவது குடிசை மாற்று வாரிய பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட வந்து 2 தரப்புக்கு முன்னே பட்டாக்கத்தி வச்சிருக்கு. இதெல்லாம் பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்குல சில திருத்தங்களை கொண்டு வரணும். நீங்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க, ஆனால் உள்ளே போட்டு திரும்பி வந்துடுறாங்கல்ல, கொலையே பண்ணாலும்.
அப்போ சட்டத்தில் தானே சிக்கல் இருக்கு, அரசு சரியாக தானே செயல்படுது. அப்படிங்கிறப்ப அது சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். இதை கடந்த ஆட்சி காலங்களில் திமுக அதிமுக ஏன் கொண்டு வரலங்கிறத நம்ம கேட்குறோம். வலுவான குற்றவாளிகளுக்கு வலுவான தண்டனை கிடைக்கும்படி ஒரு சட்டத்தை தாவேக்கா கொண்டு வரணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். திமுக அதிமுக சரியா செய்யல, அதை நீங்களும் செய்யாம கடந்து போயிடாதீங்க, அதை செய்யணுங்கிறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு தாவேக்கா அரசு 100 நாளில் சில விஷயங்களை செஞ்சிருக்குன்னா செஞ்சிருக்கு. ஆனால் அது 10மான்னு கேட்டிங்கன்னா 10. அதை விட நீங்கள் இன்னும் பல மடங்கு வேகத்தில் செயல்படணுங்கிறத நம்ம சொல்கிறோம். சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் அனைவர கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாவேகாவுடன் இணைந்து விசிகா இனி செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ அவ்வளோதான் உறுதி பண்றாரு. என்னன்னா நம்ம விஜய் கூட தான் இருக்கோம், விஜய் நம்மளை ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது சொல்லிட்டாரு. சில விஷயங்களை நான் மத்திய அரசாக இருக்கட்டும் மற்ற அந்த விசிகா 2 எம்எல்ஏக்களுக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு படி பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை அரவணைத்து எல்லா இடங்களையும் போகக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இப்போ திருமாவளவன் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுப்பதுங்கிறதுல 2 பார்வை இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு எதிர்கால அரசியல், தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியலை தீர்மானிப்பவருங்கிற அடிப்படையில் ஒன்று சொல்கிறாரு. இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சூழலும் அவருக்கு இருக்குது, திறமையும் இருக்குங்கிறத அதை பதிவு செய்கிறாரு. இன்னொரு கோணத்திலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய உள்ளாட்சி மன்றம் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இப்போ எப்படி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கு வன்னியரசும் விசிகாவும் இருக்கோ அது போல் நமக்கு உள்ளாட்சியிலும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிறதுல திரும்ப ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை, ஒரு பொலிட்டிக்கல் வியூவை வைக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ உள்ளாட்சியில் திரும்ப அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறதுல இருக்காரு, தெளிவாக இருக்காருங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்கோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமாறியான சீட்டுகள் கிடைக்கும். இப்போ நிறைய கவுன்சிலர்கள் கிடைப்பாங்க, நிறைய பேரூராட்சி தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் கிடைக்கும், மேயரே 1, 2 கிடைக்கும். இது வரைக்கும் விசிகா வரலாற்றில் கிடைக்காது, திமுக வரலாற்றில் அது செஞ்சதில்லை. இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது கூடுதல் பலமாக வளர்க்கக்கூடிய முயற்சிகளை செய்யறாரு. அப்ப தாவேக்கா கூட இருக்கும்போது விசிகா எப்படிப்பட்ட கட்சின்னு இந்த இளைஞர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க, திரும்ப எப்படிப்பட்ட தலைவருங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இதை வச்சு நம்ம கொஞ்சம் பூஸ்டப் ஆகிக்குவோங்கிறத விசிகா முடிவு செஞ்சிருக்கு. இதை தான் திரும்ப வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம தாவேக்கா கூட இணங்கி செல்வது தான் விசிகாவுக்கும் ஒரு பெரும் பலம் கிடைக்குங்கிறத திருமாவளவனும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வாய்ப்புக்கு நல்லது தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் திமுகவை எதிர்க்க துணிந்து விட்டாரு திருமாங்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக கொடுத்த அழுத்தங்கள், திமுக கொடுத்த விமர்சனங்களை நம்ம இனிமேல் துணிந்து செயல்படுவோம், துணிந்து எதிர்ப்போங்கிறத இன்றைக்கு பதிவு செய்கிறாரு. ஏன்னா கூடுதலாக விஜய் நம்ம கூட பலமாக இருக்கிறாருங்கிறத அவர் பதிவு செஞ்சுட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, அதாவது தாவேக்கா எவ்வளோ சீக்கிரம் ஆட்சிக்கு வந்ததோ அதே போல பாதாளத்துக்கு சீக்கிரமாவே போயிரும்னு குறிப்பிட்டிருக்காரு. இல்லை, இப்போ பாதாளத்துக்கு போவது அதிமுகவா தாவேக்காங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அதிமுக அந்த பலர் தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க. அதிமுக இருக்கக்கூடிய இப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 2-3 அணிகளாக உள்ள இருக்கு. இப்போ இதே பாதாள லெவலுக்கு போயிடுச்சு இல்லை? எங்கே எப்படிப்பட்ட இருந்த அதிமுக, அம்மையார் எப்படி கொண்டு வந்தாங்க கட்டமைச்சு, ஐயா எம்ஜிஆர் எப்படி கட்டமைச்சு கொண்டு வந்தார். நீங்கள் எடப்பாடி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சிக்கல்களை இன்றைக்கி அதிமுக சவாலாக எடுத்திருக்குங்கிறப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா? நீங்கள் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக உங்களால், நான் என்ன சொல்கிறேன், சொந்த கட்சியே உங்களால் வலுப்படுத்த முடியலையே. நீங்கள் ஆட்சியை குறை சொல்கிறீங்க, சொந்த கட்சியுடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, இன்னொரு ஆட்சியாளரை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? நீங்கள் எப்படி கேள்வி வைக்கிறீங்க? உங்கள் கட்சியை பாருங்கள் சார், உங்கள் கட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் பல எம்எல்ஏக்கள் ஓடுறதுக்கு இருக்காங்க, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் ஓடுறது இருக்காங்க. முன்னாள் முதல்வர்கள்லாம் திமுகவின் பக்கம் போயிருக்காங்க. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் இதை கடந்து யார் எதிரியோ அந்த எதிரியோட கூட்டணி அமைச்சு நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னீங்கன்னு நான் சொல்லலை, சிவி சண்முகமே சொல்கிறாரு. இதெல்லாம் குறுக்கு புத்தியில இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு எடப்பாடி தாவேக்கா மீது விமர்சனம் வைப்பதுங்கிறது எந்த அரசியல் பார்வையிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதான் இதனுடைய கணக்கு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இருக்கேங்கிறத சட்டமன்றத்தில் காமிக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க ஒரு டீம் ஆயிட்டாங்க. இப்போ வேலுமணியும் பல அதிருப்தியில் இருக்காரு, சிவி சண்முகம் ஒரு அதிருப்தியில் இருக்காரு. இப்போ இவர்கள் இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டணும். ஏன் கூட்ட மாட்டீங்க நீங்க? நானே கேட்கலுங்க. அதிமுக பொதுக்குழு கூட்டணும் அவங்க சொல்றாங்க. வேலுமணியும் சிவி சண்முகம் இந்த நொடி வரைக்கும் பொதுச் செயலாளர் அவர் தான், மாற்று கருத்து கிடையாது. பொதுக்குழுவை கூட்டி தோத்ததுக்கான காரணத்தை கேளுங்கன்னு தான் சொல்றாரு அவர். அப்ப நீங்க அதை செஞ்சீங்களா? இதுதான் நம்ம கேட்கும். அப்போ உங்கள் கட்சியில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் டிடிவியே எதிரின்னு சொல்லி பேசுங்க. அந்த டிடிவி உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. தேர்தலில் பாஜக உங்கள் 2 கைகளை இணைத்து வைத்த போது ஏன் இணைஞ்சிக்கிட்டீங்க?
ஏன் டிடிவி இணைச்சிக்கிட்டீங்க? சசிகலாமாவும் உங்களுக்கு எதிரி தானே. ஆனால் சசிகலாமாவை நீங்கள் புறக்கணித்தீங்க, டிடிவியை மட்டும் ஏற்றுக்கிட்டீங்க? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அப்போ உங்கள் கட்சி இன்றைக்கு பாதாளம் இல்லை, அதை விட அடிபாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றக்கூடிய வழியை எடப்பாடி பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் எதிர்க்க ஆளுங்கட்சியை விமர்சனம் வச்சா அது ஆரோக்கியமாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா.